ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறது சிக்கன் கறி. அது எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாரு, தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறாரு. தமிழ்நாடு ஸ்டைல் வேறு, மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல, நாங்கள் ஒரு வித்தியாசமாக செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறது எங்கள் வீட்டுக்கார், வீடியோ எடுக்கிறது நான். சரியா? 2 பாத்திரத்தில் சிக்கன் இருக்குது. ஒரு பாத்திரம் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. உரிச்சிட்டு அடுத்து என்னென்ன போடணும்னு சொல்லிவிட்டு, தமிழ்நாடு ஸ்டைல்னால் ஒருத்தவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்காரங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்காரங்க ஒரு இது மாதிரி வைப்பாங்க. தேனி மாவட்டம் கம்பத் ஸ்டைல் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? வெங்காயம், அடுத்து தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இஞ்சி சுரண்டி வச்சுட்டு அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு சிக்கனுக்கு கிரேவிக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் போட போகிறோம். சரியா? இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சிட்டு வந்து இந்த சிக்கன் இருக்குல்ல, அதில் வந்து இஞ்சி பூடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பொடி பாக்கெட்டு, கொஞ்சம் என்னது கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை உடச்சி ஊற்றணும், முட்டை உடச்சி ஊற்றலாம், முட்டை உடச்சி ஊற்றலாம் வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் போடலாம். முட்டை போட கொஞ்சம் நல்லா முட்டை கொஞ்சம் இதாக இருக்கும். தயிர் போடலாம். நம்ம சாதாரணமாக சிக்கன் வறுக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்து போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர்னால் மலையாளத்தில் கார்ன்ஃப்ளவர், தமிழில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். அடுத்து வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதெல்லாம் நல்லா வதக்கணும். அதில் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு மணி தேங்காய் போட்டு மெதுவாக வதக்கிட்டு அப்படியும் பச்சை மிளகா ஒன்று போட்டு அப்படியே நல்லா நல்லெண்ணெய் வதக்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அப்படியே தேங்காய் ஒரு முடி தேங்காயை போட்டு வதக்கிட்டு அந்த வதக்குறதுல லைட்டாக குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, குழம்பு மிளகாய் தூள் வந்து லைட்டாக கருக விடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு சிக்கனை நம்ம சிக்கனுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு சிக்கனை போட்டு சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை கொஞ்சம் சுருளை வதக்கி அப்படி இந்த அரைச்சி வச்சதை ஊற்றி என்ன அப்படியே குழம்பு கொதிச்சு வரும்போது கொஞ்சம் மேலாக நல்லெண்ணெய் ஊற்றினா செம்மையாக இருக்கும். ஓகேவா? தக்காளி பழம் போதும், அவ்வளோ வேணாம். 2 தக்காளி பழம் போதும். இது நம்ம குழம்பு தக்காளி பழம் போட்டால் புளிக்கும். அவ்வளோதான், 2 தக்காளி போதும். சரியா? ஓகே. பட்டை ஒரே ஒரு பூ போட்டாச்சு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பு ஒன்று போதுமா? ஒன்று போதும். எங்கள் வீட்டில் கம்மியாக அந்த வாசம் பிடிக்காதனால கம்மியாக போடுறாங்க. உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. சரியா? வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா பட்டை ஒன்று, கிராம்பு ஒன்று, அன்னாசி ஒன்று, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு தக்காளியை அப்படியே போட்டுருங்க. தக்காளியை போட்டுட்டு வதங்க விடுங்க. நல்லா வதங்க விட்டுட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அரிஞ்சு வச்ச தேங்காய் திருவல்ல நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்கோம். திருவலுக்கு தெரியாது உங்களுக்கு? தெரியும், அந்த இது இல்லை. தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூச்சு கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே வெள்ளைப்பூடு போட்டுருக்கோம், அதனால் இஞ்சி பூச்சு கொஞ்சம் போதும். இந்த இதில் ஒட்டி வச்சுருக்கிறத மட்டும் அலசி ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே வெள்ளைப்பூடு நான் போட்டிருக்கோம், அதனால் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு
அப்படியே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஊரில் சேர்த்து வச்சிட்டோம். எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு மசாலா, எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி குழம்பு மசாலா பொடி நாங்கள் எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருவோம். அந்த மசால் பொடி மட்டும் போட்டால் போதும். சரியா? இதை போட்டு வதக்கிட்டு அப்படியேவும் தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு. இது மசால் பொடி. நாங்கள் வந்து வீட்டில் வந்து சேர்த்த மசால் பொடி இது. போதும். 2 ஸ்பூன் மசால் பொடி போட்டுருக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்பூன். அதை மெல்ல கருக விடக்கூடாது. மெல்ல அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் லேசாக அந்த மசாலா வாடை கொஞ்சம் போகிற மாதிரி மட்டும் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். மிளகா பொடி போடணுமா? மிளகா பொடி போடணுமா? மிளகா பொடிலாம் வேண்டாம். இதுலேயே நல்லா காரம் இருக்குது. மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சா போதும். அரைச்சி வச்சுட்டு நம்ம அங்கே அடுத்த சிக்கனுக்கு மசாலா கூட்டி வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி 2 வெங்காயத்தை அரைச்சி போட்டு ஒரு தக்காளி போட்டு கடுதெல்லாம் போட்டக்கூடாது. வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிட்டு அப்படியே அதில் சிக்கனை போட்டு வதக்கணும். அதுதான் மெத்தடு. வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை இது பண்ணணும். சிக்கனை போட்டு வதக்கணும். அரைச்சி வச்ச மசாலு சிக்கனை தனியாக வேக வச்சு அந்த மசாலா எடுத்து மசாலேருந்து கொஞ்சம் சாறு எடுத்துட்டோம். நாங்கள் சாறு எடுக்கிறதாலே சிக்கனை அப்படியே உள்ளே வச்சு அவ்வளோதான். அந்த குழம்புக்கு நல்லா காஞ்சி வரட்டும். சரியா? பக்கத்தில் வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சு காஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரட்டும். சரியா? குழம்பு அப்படி தான் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டாலே குழம்பு காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் மெத்தடு. நல்லெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக சமைச்சிருக்கோம். ஃபுல்லாமே நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. எந்த கோழி குழம்பா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எலும்புக்கு நல்லது. அதனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால நல்ல வாசமாக இருக்குது. கதன்னு நல்லெண்ணெய் ஊற்றுனேன் கோழி குழம்பு. அடுத்து சிக்கன் ரெடியாகும். சிக்கன் கடுத்து சாப்பாடு சிக்கன் குழம்பு ரெடி. சாப்பிடலாம். சாப்பாடு நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டு குழம்பு இல்லை, சாதா கோழி குழம்பு தான். நாட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு ரெடி. சிக்கன் ரெடி. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் மிதக்குதா? செம்மையாக இருக்கும் தனியாக வச்சு சாப்பிட்டா. ஓகே, பாய். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி, வணக்கம். ஓகே.